வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அலச போறோம். நம்ம தினமும் மொபைல் ஃபோன்ல எவ்வளவோ நியூஸ், வீடியோஸ்னு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா திடீர்னு ஒரு செய்தி மட்டும் நம்ம விரல்களை அப்படியே நிறுத்தி நம்ம கவனத்தை மொத்தமா ஈர்க்கும். அப்படி நம்மள உடனே கிளிக் பண்ண வைக்கிற அந்த தலைப்புகளுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு? இன்னைக்கு பாரதி விழிகள் 007 அப்படிங்கிற சேனல்ல இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிவிப்பை பத்தின வைரல் செய்தியை தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தெரியிற ஒரு செய்தி உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்களே நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க, இந்த இன்டர்நெட் மாயைக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த தலைப்பை கொஞ்சம் கவனிங்க. ஷா 2500 ரூபா உறுதியாகிடுச்சா? விஜய் பெண்களுக்கு பெரிய திட்டம் ஃபயர். 2026 அப்டேட் ஃபுல் டீடைல்ஸ். அப்பா, படிக்கும் போதே என்ன ஒரு கியூரியாசிட்டி வருதில்ல? சும்மா இல்ல, அங்க இருக்கிற இமோஜிகளை பாருங்க. அதிர்ச்சியான முகம், அப்புறம் ஒரு நெருப்பு. இதெல்லாம் சும்மா டிசைனுக்காக வைக்கல. நம்ம மூளையில ஒரு ஃபோமோ, அதாவது ஐயோ இவ்வளவு முக்கியமான நியூஸை மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குற சைக்காலஜி இது. உள்ளூர் அரசியல்ல என்ன அப்டேட் வருதுன்னு தேடுறவங்க மத்தியில இது எப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களை எப்படியாவது அந்த லிங்கை கிளிக் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வார்த்தைகளை ரொம்பவே நுணுக்கமா செட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 1, அந்த 2500 ரூபாய் மெகா திட்டம். சரி, இதுக்குள்ள என்னதான் லாஜிக் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிற குறிப்பிட்ட நம்பரே எடுத்துக்குவோம். சும்மா பொதுவா ஒரு பெரிய திட்டம்னு சொல்லாம இவ்வளவு துல்லியமா ஒரு தொகையை சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? ஓ, அப்ப கன்ஃபார்மா ஏதோ அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு போல அப்படின்னு தோணும்ல. இதுதான் உங்களோட மாஸ்டர் பிளான். நம்மளோட லாஜிக்கான சிந்தனையை நிப்பாட்டிட்டு அந்த நியூஸை அப்படியே நம்ப வைக்கிற முதல் பெரிய தூண்டிலே இந்த நம்பர் தான். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற 2026 அப்படிங்கிற வருஷத்தை கவனிங்க. இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்துல நடிகர் விஜய் பத்தியும் அவரோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் பத்தியும் மக்கள்கிட்ட இயல்பாவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இந்த 2026ங்கிற ஒற்றை வார்த்தை கச்சிதமா கேட்ச் பண்ணுது. ஒரு பக்கம் பெண்களுக்கு ஒரு பெரிய பணம், இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு பில்டப் கொடுக்கறதே இந்த 2026 அப்படிங்கிற நம்பர் தான். இறுதியா தலைப்போட கடைசியில ரொம்ப அழுத்தமா ஃபுல் டீடைல்ஸ், அதாவது முழு விவரங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இது ஒரு வகையான ப்ராமிஸ். நீங்க அதை கிளிக் பண்ணா இந்த மெகா திட்டம் பத்தின அத்தனை ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு ஒரு கேரண்டி அது கொடுக்குது. சரி, இவ்ளோ பில்டப் கொடுத்துருக்காங்களே, நிஜமாவே உள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 2, ஆடியோவோட எழுத்துப்படி, அதாவது நிஜமாவே அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பகுப்பாய்வு பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவ்ளோ நேரம் இருந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உள்ள என்னதான் பேசியிருக்காங்கன்னு அந்த ஆடியோவோட டிரான்ஸ்கிரிப்டை எந்த மாற்றமும் இல்லாம நான் அப்படியே படிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. Hello friends, welcome to Foreign Friends. For notification friends. For check already okay. For check application friends. Friends for. Speech video uploader friend. For friends. Thank you. என்னது இதானா? ஆமாங்க, இதுதான் அந்த 2500 ரூபாய் திட்டம், 2026 அரசியல் முழு விவரங்கள் எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்த கண்டென்ட் இது மட்டும்தான். பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் இன்னைக்கு இன்டர்நெட்ல இதுதாங்க நிதர்சனமான உண்மை. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்லோடர் ஃப்ரெண்ட், இப்படி எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. சொல்ல வந்த விஷயத்த சொல்றதை விட்டுட்டு சும்மா வீடியோவோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எந்த அர்த்தமும் இல்லாம ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்திருக்காங்க. முழு விவரம்னு தலைப்புல சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஃபில்லர் வேர்ட்ஸ் மூலமா நம்ம நேரத்தை எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறாங்கன்னு இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ற இந்த டேட்டாவை கேட்டா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இங்க இருக்கிற டேட்டாவை பாருங்க. அந்த ஆடியோல மொத்தம் இருக்கிறதே 34 வார்த்தைகள் தான். அதுல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 10 தடவை வந்திருக்கு. மீதி 24 வார்த்தைகள் எந்த அர்த்தமும் இல்லாத தேவையற்ற ஃபில்லர் வார்த்தைகள் தான். ஆனா விஜய் பெண்கள் திட்டம் 2026 இல்லனா அந்த 2500 ரூபாய், இது சம்பந்தமா எத்தனை வார்த்தைகள் வந்திருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. 0. நிஜமாவேங்க, 0. தலைப்புல அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு கண்டென்ட்ல 1% கூட அந்த பேச்சே இல்ல அப்படிங்கறத இந்த டேட்டா ரொம்ப அப்பட்டமா நமக்கு நிரூபிக்குது. செக்ஷன் 3 ஃபைனல் டேக்அவே. இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான உத்தி என்னன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் விஜயின் 2026 பெண்களுக்கான திட்டம் 2500 ரூபாய்னு ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதி, நம்மள உள்ள இழுக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு சூப்பரான வலை. ஆனா இன்னொரு பக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூன்னு எந்த அர்த்தமும் இல்லாம முடிகிற ஒரு காலியான ஆடியோ. இதுதான் உள்ளே நமக்காக காத்திருந்த ஏமாற்றம். இவ்வளோ நேரத்துல நம்ம பார்த்த விஷயத்தோட மொத்த சுருக்கமே இதுதான். இதுக்கு பேர் தான் பேட் அண்ட் ஸ்விட்ச் உத்தின்னு சொல்லுவாங்க. தலைப்புல தங்களுடைய 100% உழைப்பையும் போட்டு பார்வையாளர்களை ஈர்க்கிறது, ஆனா உள்ள எந்த ஒரு பேசிக் கண்டென்ட்டும் கொடுக்காம ஏமாத்துறது. இதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. சோ இது நம்ம கிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. இன்டர்நெட்ல வைரல் ஆகிற ஒரு தலைப்புக்கு உண்மையிலேயே அதுக்கேத்த மாதிரியான கண்டென்ட் உள்ள இருக்கணுமா இல்லையா?
100% வாக்குறுதிகளை வெறும் தலைப்புல மட்டுமே காட்டிட்டு உள்ள சுத்தமா காலியா இருக்கிற இதை பத்தி நாம கொஞ்சம் சீரியஸாவே யோசிக்கணும். இனிமேல் நீங்க இன்டர்நெட்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு நெருப்பு இமோஜியோட பிரம்மாண்டமான தலைப்பை பார்த்தா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உள்ள நிஜமாவே கண்டென்ட் இருக்கா இல்ல வெறும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தானான்னு யோசிச்சு பாருங்க. தலைப்பை மட்டும் நம்பாம கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.